வணக்கம் நண்பர்களே, ஜிகே டாக் ஜோனுக்கு வரவேற்கிறோம். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வுகளை குவிஸ் வடிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். ஜூலை 2026 இந்தியாவின் முதல் உள்நாட்டு 350 கிலோ த்ரஸ்ட் திறன் கொண்ட எக்ஸ்பாண்டபிள் டர்போஜெட் என்ஜினை உருவாக்கிய அமைப்பு எது? ஏ. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL, பி. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO, சி. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO, டி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL. உங்கள் பதிலை யோசியுங்கள். சரியான பதில் பி. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO. அறிவு தகவல்: இந்த என்ஜின் நீண்ட தூர குரூஸ் மிசைல், UAE மற்றும் பிற எக்ஸ்பாண்டபிள் ஏரியல் பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் முக்கிய முன்னேற்றம் ஆகும். 2026 காமன்வெல்த் கேம்ஸில் மீராபாய் சானு எந்த பதக்கத்தை வென்றார்? ஏ. கோல்ட், பி. சில்வர், சி. பிரான்ஸ், டி. நன் ஆஃப் த எபோவ். உங்கள் பதிலை கமெண்ட் செய்யுங்கள். சரியான பதில் ஏ. கோல்ட். விரைவு தகவல்: மீராபாய் சானு 2026 காமன்வெல்த் கேம் கிளாஸ்கோவில் போட்டியில் பெண்கள் பிரிவில் 48 கிலோ வெயிட் லிப்டிங் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றார். ஜூலை 2026 இந்தியாவின் 45வது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டை சேர்க்கப்பட்ட புத்திஸ்ட் சைட் எது? ஏ. புத்தகயா, பி. சாஞ்சி ஸ்தூபா, சி. சாரநாத், டி. நாலந்தா மகாவிஹாரா. சரியான பதில் சி. சாரநாத். விரைவு தகவல்: ஞானம் பெற்ற பிறகு புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடம் சாரநாத் ஆகும். CRPF 1939 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதன் பழைய பெயர் என்ன? ஏ. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பி. கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ், சி. இம்பீரியல் போலீஸ் ஃபோர்ஸ், டி. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ். சரியான பதில் பி. கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ். விரைவு தகவல்: இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு CRPF ஆக்ட் 1949 மூலம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் என பெயர் மாற்றம் பெற்றது. ஜூலை 2026 இந்தியா மற்றும் நேபாளம் இடையிலான முதல் நேரடி கமர்ஷியல் கண்டெய்னர் ஃப்ரைட் ட்ரெயின் எந்த 2 இடங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? ஏ. நியூ டெல்லி டு காத்மண்டு, பி. கொல்கத்தா போர்ட் டு பைரட் நகர் கஸ்டம் யார்ட், சி. மும்பை போர்ட் டு பிர்குஞ்ச், டி. விசாகப்பட்டினம் டு போக்காரா. உங்கள் பதிலை யோசியுங்கள். சரியான பதில் பி. கொல்கத்தா போர்ட் டு பைரட் நகர் கஸ்டம் யார்ட். விரைவு தகவல்: இந்த ரயில் சேவை இந்தியா மற்றும் நேபாளம் இடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்தும், மேலும் வர்த்தக நேரம் மற்றும் லாஜிஸ்டிக் செலவுகளை குறைக்க உதவும். இதுவரை எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னீர்கள்? உங்கள் ஸ்கோரை கமெண்ட் செய்யுங்கள். ஜூலை 2027 வேர்ல்டு ஸ்குவாஷ் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பெண்கள் பிரிவில் பட்டம் பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? ஏ. ஜோஸ்னா சின்னப்பா, பி. தீபிகா பள்ளிக்கல், ஜி. ஹனஹத் சிங், டி. தன்வி கண்ணா. கரெக்ட் ஆன்சர் சி. ஹனஹத் சிங். விரைவு தகவல்: வேர்ல்டு ஸ்குவாஷ் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஸ் பெண்கள் பிரிவில் பட்டம் பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை இவர் படைத்தார். ஜூலை 2026 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த சமுத்ரா மந்தன் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ. டு ப்ரமோட் ஆஃப்ஷோர் டூரிசம் இன் இந்தியா, பி. டு ஆக்ஸலரேட் ஆஃப்ஷோர் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஸ்ட்ரெங்தன் எனர்ஜி செக்யூரிட்டி, சி. டு டெவலப் இந்தியாஸ் கோஸ்டல் ஷிப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டி. டு ப்ரமோட் டீப் சி ஃபிஷரிஸ். Correct answer is B. To accelerate offshore oil and gas exploration and strengthen energy security. விரைவு தகவல்: இத்திட்டம் இந்தியாவின் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை அதிகரித்து வெளிநாட்டு இறக்குமதி சார்பை குறைக்க உதவும். PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது? ஏ. 4000, பி. 5000, சி. 6000, டி. 8000. சரியான பதில் சி. 6000. விரைவு தகவல்: PM கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு 3 தவணைகளாக தலா 2000 வீதம் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. நீட் பேப்பர் லீக் தொடர்பான CJP போராட்டத்திற்கு பிறகு எந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்தார்? ஏ. JP நட்டா, பி. ஜிதேந்திர சிங், சி. தர்மேந்திர பிரதான், டி. ராஜ்நாத் சிங். சரியான பதில் சி. தர்மேந்திர பிரதான். விரைவு தகவல்: நீட் பேப்பர் லீக் விவகாரம் தொடர்பான போராட்டத்திற்கு பிறகு இந்த விவகாரம் முக்கிய செய்தியாக அமைந்தது. CJP போராட்டமானது ஜூலை 25, 2026 அன்று முடிவு பெற்றது. ஜூலை 2026 இந்திய அரசு அறிவித்த உயர்மட்ட தேர்வு சீர்திருத்த குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? எஸ். சோம்நாத், பி. நந்தன் நீலேகனி, சி. வி. காமகோட்டி, டி. தபன் டேகா.
சரியான பதில் பி. நந்தன் நீலேகனி. விரைவு தகவல்: நந்தன் நீலேகனி இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆவார். அவர் ஆதார் நிறுவனத்தின் முக்கிய வடிவமைப்பாளராக அறியப்படுகிறார். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் முடிவடைந்து விட்டது. 10 கேள்விகளில் நீங்கள் எத்தனை சரியான பதில் அளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் தினசரி ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்களுக்கு ஜிகே டாக் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.